வணக்கம் மக்களே. இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஒரு முக்கியமான காணொளி. ஒரு அருமையான ஒரு காணொளியாக படம் பிடிச்சிருக்கிறேன். அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் இன்றைக்கு மரவள்ளிக்கிழங்கு தோட்டத்தில் வாங்குறதுக்காக போய்கொண்டு வந்தேன். நான் அப்புறம் ரோட்டுக்கரையோட ஒரு அழகான காட்சியை படம் பிடிச்சிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நாங்கள் நிறைய நாளாக வெயிட் பண்ணி எடுத்துக்கொண்டு போக டக்குன்னு போயிடும். அப்படி இருந்த உடனே நான் வடிவா இன்றைக்கு படம் பிடிச்சிருக்கிறேன். அதை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இந்திய காணொளி என்னன்னு சொன்னால், நாங்கள் ரொட்டி சுட போகிறோம். ரொட்டி சுட்டு நல்ல சம்பளம் போட போகிறோம். அதோட தேன் இருக்குது. தேனோட எத்தனை பேருக்கு ரொட்டி சாப்பிட்ட அனுபவம் இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க சமையல் காணொளிக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ ரொட்டி சுட்டான் போகிறோம். பெட்ரோல் பாருங்க ரிசர்வ் ஆகிட்டுது. அப்போ பெட்ரோல் அடிக்கணும். அப்போ ரொட்டி சுட்டான் போய் பெட்ரோல் அடிச்சிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கத்திரிக்காய் பிடிங்கி இருக்குது. பிடிங்கினது கொட்டினோம் நாளைக்கு சந்தைக்கு கொண்டு போகிறதுக்கு. இப்போ நான் எங்களை விட்டு பக்கத்தில் உள்ள தோட்டக்கார அன்னைகிட்ட வந்து இது வாங்கிட்டு வந்தேன். மரவள்ளி கிழங்கு இல்லைண்டா எப்படி கிழங்காண்டு கிழங்க பேருங்க சும்மா அந்த மாதிரி கிழங்கு. இப்போ நாங்கள் இதில் அவிச்சு சாப்பிட போகிறோம். அதோட மரவள்ளி கிழங்கு கஞ்சி காய்ச்ச போகிறோம். மரவள்ளி கிழங்கு கஞ்சி என்ன அந்த மாதிரி இருக்கும். கிழங்க பாருங்க. முத்தையங்கட்டு மரவள்ளி கிழங்க அடிச்சுக்கொள்ள ஆக்கள் இல்லை. முத்தையங்கட்டு மரவள்ளி கிழங்கு தான் டேஸ்டான மரவள்ளி கிழங்கு. இது வெட்டைக்கு கிண்டைக்குள்ள மம்பட்டி வெட்டு போட்டுட்டு கேட்டு வாங்குவினோம் சந்தையில் எல்லாம். முத்தையங்கட்டு மரவள்ளி கிழங்கு ஆண்டு கேட்டு வாங்குவினோம். அப்படி இருக்குது. இப்போ நாங்கள் ரொட்டி சுடுறதுக்கு தேவையான தேங்காய் பூ எடுப்போம். கொஞ்சம் முட்டுக்காய் தேங்காவை எடுத்துட்டோம். தேவையான அளவு உப்பு போடுவோம். மாவை அரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். இல்லை எந்த மாவாண்டாலும் பேக்கெட்டாக இருந்தால் என்ன, எந்த மாவாக இருந்தாலும் அரிச்சு தான் எடுத்துக்கொள்ளணும். மாவை அரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். மன்னி பகுதிகளில் புட்டு எப்படியோ அதுபோல் தான் ரொட்டியும். ஒருவேளை விடிய ரொட்டியாக இருக்கும், இல்லாட்டி இரவு ரொட்டியாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கு இரவு சாப்பாட்டுக்கு தான் ரொட்டி சுட போகிறோம். நல்ல தேங்காய்ப்பூ வந்து முட்டுக்காப்பாத தேங்காய்ண்டபடியாக தேங்காய்ப்புலையும் ஒரு ஈரப்பதன் இருக்கும். அப்போ நாங்கள் தேங்காய்ப்பில் இருக்கிற ஈரத்துக்கே ரொட்டி மாவை பிரட்டி எடுத்துட்டு முதல் இப்போ தேவையான அளவு சுடு தண்ணி விடுவோம். நல்லா கிண்டி போட்டு இப்போ நான் கையை வச்சு கிண்டியா தேய்ச்சி நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டா வடிவாக குழைச்சி எடுப்போம். இதில் நான் உங்களுக்கு அளவு திட்டங்கள்னு சொல்லல. நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான அளவு மாவை போட்டு தேங்காய் பூவை போட்டு சுடுதண்ணியை விட்டு உப்பு போட்டு குழைச்சிருக்கோம். அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டு குழைச்சி வைப்போம். கொஞ்சம் எண்ணெய் தான் விட்டுறாங்க.
வெளியில் வச்சு தான் நாங்கள் இன்றைக்கு ரொட்டி சுட போகிறோம். ரொட்டியை தட்டி எடுத்துக்கொள்வோம். உருட்டுக்கடையாக ஊட்டி இல்லை மெல்லிசா தட்டி தான் நாங்கள் ரொட்டி சுடுறோம். நாங்கள் எங்களுக்கு அந்த ரொட்டி இழுபடுறது பிடிக்காது. 4-5 பேர் இருக்கிற மாதிரி பரோட்டா அப்படி பிடிக்காது. பிஸ்கெட் மாதிரி முறியணும். எனக்கெல்லாம் ரொட்டி அப்படி தான் முறியணும். அதுக்கு நல்ல செட்டல் தேங்காய் போட்டு ரொட்டி சுட்டா அந்த மாதிரி இருக்கும். பிஸ்கெட் மாதிரி சக்கன முறியளவு இருக்கும். இப்போ நாங்கள் போடுவோம் ரொட்டிகள். இவ்வளவு மெல்லிசா இருக்கு பாருங்க ரொட்டி. சுற்றி விட்டால் எல்லா பக்கமும் சமமாக அந்த ரொட்டி வந்து சுடுபட்டு இருக்கும். அதனால் சுற்றி விடுறது. பார்த்தீங்களோ ரொட்டிக்காக வெயிட்டிங். ரொட்டி சுட ரொட்டி உடனே சுட சாப்பிட தான் நல்லா இருக்கும். ரொட்டி சுடுபடுது பார்த்து கொண்டிருக்கு. மற்றாக்கள் எல்லாரும் கறியோட சம்பல் பிடிச்சிருக்கு, சம்பலோட எல்லாம் சாப்பிடுவேன். ஆனால் எனக்கு தேன் தான் விருப்பம். நான் கூட தேனோட சாப்பிட்றேன். நான் எனக்காகவே ரொட்டிக்கு வீட்டில் தேன் வாங்கி வச்சிருக்கிறவே தேன் இருக்குது. இப்போ நான் சாப்பிட போகிறேன். வன்னியில் எல்லாற்ற வீட்லேயும் தேன் இருக்கிறபடியாக விடியையும் பின்னேரத்துலேயும் இரவு சாப்பாடுன்னு சொன்னால் ரொட்டிக்கு தேன் சாப்பிட்றது கூட. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் தேன் கொடுத்து சாப்பிட விட்டுருவினோம் ரொட்டிக்கு. அப்படித்தான் நாங்களும் சின்னலேருந்து பழகினது. ரொட்டி எடுத்துட்டேன். எனக்கு இனி தேன் விட போகிறேன். ரொட்டி எப்படி மடக்கினா ரொட்டி இப்படி முறியணும். முறிஞ்சாதான் இப்படி ரொட்டியை வந்து உரித்து சாப்பிடல. இங்கே அதை விட்டு இழுபட்டுதண்டா நல்லாவே இருக்காது. தேனை விடுவேன். பாதி தேன் பாதி ரொட்டி எப்படி இருக்கு? அந்த மாதிரி இருக்கா? நீரை சாப்பிட முடியாது. இங்கே பாருங்க மக்களே, ரோட்டு கரையில் மயில் தோகை விரிச்சாடுது. எப்படி இருக்குன்ட்டு திரும்பிச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க மயில. இப்போத்தானே என்ன கண்டு இருக்குது.